ராதிகா எங்கே வந்திருக்கீங்க? பைரவர் கோயில். ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சிவராத்திரின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது லேட் நைட் ப்ரேயர்ஸ், ஃபாஸ்டிங் அண்ட் லார்ட் சிவாவோடைய பவர்ஃபுல் ப்ரெசன்ஸ் தான். ஆனால் இந்த சிவராத்திரி எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லார்ட் சிவா அண்ட் காடஸ் பார்வதியோடைய வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு தான் சிவனும் பார்வதியும் டிவைன் யூனியனில் சேர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜியோடைய பேலன்ஸை டினோட் பண்ணுது. சிவபெருமானுடைய காஸ்மிக் டான்ஸ், அதாவது பிரபஞ்ச நடனமான தாண்டவமும் இன்னைக்கு தான் நடந்தது. இது இந்த முழு பிரபஞ்சத்தோடைய சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை குறிக்குது. இன்னொரு பெரிய ஸ்டோரி என்னன்னா, சமுத்திர மந்தன் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது ஹலஹலான்னு சொல்லி ஒரு டெட்லி பாய்சன் வந்துச்சு. அந்த பாய்சன் ஃபுல் வேர்ல்டையே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பாய்சனஸ் ஆனது. அப்போ நம்மளோட சிவபெருமான் தான் அந்த பாய்சனை குடிச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்தினாரு. அந்த விஷம் சிவபெருமானுடைய உடம்பு ஃபுல்லா பரவக்கூடாதுன்றதுக்காக பார்வதி தேவி சிவபெருமானுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. இதனால எம்பெருமானோட கழுத்துல அந்த விஷம் ப்ளூவா மாறிடுது. அதான் அவரை நீலகண்டன்னு கூப்பிடுறோம். சிவராத்திரியில் நம்ம ஏன் ஃபாஸ்டிங் அண்ட் ஜாகரணை பண்ணுறோன்னு தெரியுமா? அதாவது விரதமும் இரவு முழுசாக தூங்காமல் ஏன் இருக்கோன்னு தெரியுமா? திஸ் இஸ் ஆல் அபவுட் ஓவர் கம்மிங் டார்க்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ். நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகிறதுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சயின்டிஃபிக்காக கூட பிளானட்ஸோட எனர்ஜி லெவல் இன்னைக்கு ரொம்ப ஹையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நன்னாளில் சிவபெருமானோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக நான் குழந்தைய கூட்டிகிட்டு ஃபேமிலியோட காலபைரவர் கோயில் போய் சிவ தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஓம் நம சிவாயான்னு சாண்ட் பண்ணி அந்த பீஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவோம். ரிச்சுவல்ஸ் பற்றி சொல்லணும்னா, நம்ம நைட்டு ஃபுல்லாக 4 times பூஜை பண்ணுவோம். அதை 4 பிரஹார்ஸ்னு சொல்லுவாங்க. முதலாவது சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணி ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணுவோம். இரண்டாவது தயிர் அபிஷேகம் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. மூன்றாவது நெய் அபிஷேகம் டு கெட் விஸ்டம் அண்ட் நாலேஜ். நான்காவது தேன் அபிஷேகம் ஃபார் லிபரேஷன் அண்ட் பீஸ். சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த இந்த நன்னாளில் அவருக்கு ரொம்ப பிடித்த வில்வம் இலையை அவருக்கு படைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மகா சிவராத்திரி ரிச்சுவல்ஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் லுக்கிங் இன்சைட் அவர் செல்ஃப்ஸ். காரணத்துக்காகவும் சிவபெருமானுக்கு இந்த நன்னாளில் துளசி இலைகளும் தாளம் பூ மட்டும் அவருக்கு படைக்கவே கூடாது. 3 விதமான விரதங்களை நம்ம கை கொள்ளலாம். முதலாவது நிர்ஜலா விரதம், ஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங் வித் நோ ஃபுட், நாட் ஈவன் வாட்டர். இரண்டாவது பலஹார் விரதம், ஈட்டிங் வித் ஓன்லி ஃப்ரூட்ஸ், மில்க் அண்ட் நட்ஸ். கடைசியா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா சாபுதான கிச்சடி, கானா மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கிறவங்க ரைஸ், வீட், பல்சஸ், ஆனியன், கார்லிக் அண்ட் நான்வெஜ்ஜை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன் நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாது? இதுக்கு சயின்டிஸ்ட் அண்ட் யோகிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு பிளானட்ஸோட பொசிஷன் நம்ம ஸ்பைனை வேர்ட்டிக்கலாக, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நேச்சுரலாகவே நம்ம பாடியில் எனர்ஜி அப்சர்ஜ் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து மெடிடேட் பண்ணால் நம்ம பிரெயின் அண்ட் கான்ஷியஸ்னஸ் வேறு லெவலுக்கு போகும். இன்னைக்கு சிவபெருமானுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் மந்திரம் சொல்கிறதுனால நம்ம ஃபேமிலி அண்ட் பேபிஸோட ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு ரொம்ப
ரொம்பவே நல்லது. மகா மிருத்யுஞ்சய மந்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தான மிருத்யோர் முக்ஷிய மாமிருதா. இதோட மீனிங் என்னன்னா, முக்கண்களை கொண்ட சிவபெருமானே உங்களை நாங்கள் வழிபடுறோம். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி எங்களுடைய லைஃப்பை நல்லா நரிஷ் பண்ணுங்க. பழம் கொடியிலேருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்மளையும் இந்த லைஃப் சைக்கிள்ல இருந்து சேஃப்டியாக பீஸ்ஃபுல்லாக கொண்டு போங்கன்றது தான் இந்த மந்திரத்தோடைய அர்த்தம். சிவராத்திரி பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு சிவராத்திரி பற்றி தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைஃப் வித் ஜோவி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.